யாழ் சத்யா ஆடியோ நாவல்கள் அன்புடன் வரவேற்கிறது. அவள் அவளாகவே. உங்களுக்கு எத்தனை தடவம்மா சொன்னான், நல்ல ஸ்டைலான பொம்பளையா பாருங்கோண்டு. இந்த பட்டிக்காட்டை எங்க தேடி பிடிச்சிலோ தெரியாது. இப்போ தினம் தினம் என்ற உசுர் போகுது. எதுக்கடா அவளை லண்டன் கூப்பிட்டனண்டு கிடக்கன. என்னடா தம்பி இப்படி சொல்லுற? இவள் நல்ல வெள்ளப்பட்ட வடிவண்டு தானே உனக்கு கட்டி வச்ச நாங்கள். நீயும் பார்த்த பொம்பளை எல்லாத்தையும். அதுக்கு பல்லு மிதப்பு, இதுக்கு கலர் உறைவு, அது குண்டா இருக்கு, இது உயரங்குறைவு என்று 1000 சாட்டு சொல்லி தட்டி கழிச்ச. இவளுண்ட போட்டோ அனுப்பினதுமே ஒன்றும் சொல்லாம கெதியா நாளை பாருங்கோண்டு சொல்லி போட்டு இப்ப என்னோட வார. ஓமோம், அந்த வடிவில மயங்கி கட்டினதான் நான் இப்ப அவஸ்தப்படுறேன். ஒரு இடத்துக்கு வெளியில கூட்டி கொண்டு போக இயலாம கிடக்கு. இங்க இருக்கிறவன் எல்லாம் சிரிக்கிறாங்க. இல்ல கேட்கிறேன், அவளுக்கு என்ன குறையடாமோன? கொழும்பு கேம்பஸ்ல மேனேஜ்மெண்ட் படிச்ச விட்ட. சீமாவோ சோமாவோ ஏதோ அக்கௌண்டிங் கோர்ஸும் எல்லோ முடிச்சிருக்கிறாளா? நீ ஏஎல் படிச்சு போட்டு உங்க போய் கோப்பா அழுகுறதுக்கு உனக்கு இவ்வளவு படிச்ச விட்ட கிடைச்சதே பெரிய விஷயம். அதுக்குள்ள என்னடாண்டா நீ அவளை பற்றி குறை சொல்லி கொண்டு இருக்கிற. என்னென்ன நீங்களே இப்படி சொல்லுறீர்கள்? நான் என்ன இப்பவும் கோப்பியோ அழுவுறேன்? சொந்தமா கடை வச்சு உழைக்கிறேன் தானே. பிறகும் படிக்காத குட்டி காட்டுறீர்கள். இவள் கூட ஒரு நாள் பார்த்து என்ன படிக்காதவன் என்று சொல்லி இருக்க மாட்டாள். ஆனா நீங்கள் சொல்லுறீர்கள் அம்மா. அதைத்தானேடா நானும் சொல்லுறேன். அவள் உனக்கு என்ன குறை வச்சால் சொல்லுவாப்பம்? உனக்கு சமைச்சு தராம ஊர் சுத்துறாளோ, இல்ல உன்னை கவனிக்காமல் இருந்து நாடகம் பார்க்கிறாளோ? வேணி அம்மா, நீங்க செய்யறதையெல்லாம் சொல்லாதீங்கோ. ஒழுங்கா சமைச்சு வைக்காம அந்த கோயில்ல தேர், இந்த கோயில்ல தீர்த்தம் வெளிக்கிட்டு போடுவியல். இரவுலையாச்சும் ஒழுங்கா சாப்பாடு தாரணிகளோட அதுவும் இல்லை. கோலங்கள் மட்டி ஒளியொண்டு டிவியை கட்டி பிடிச்சு கொண்டு இருப்பியல். சன் டிவிக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுற வரைக்கும் நானும் அப்பாவும் சாப்பாட்டுக்கு பார்த்து கொண்டு இருக்கணும். உங்களோட இருக்கேக்க நான் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்ச வழியால தான் கடவுளா பார்த்து எனக்கு இப்ப என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குற பொண்டாட்டிய தந்திருக்கிற. அட ஏண்டா மோன இப்ப பழங்கதையெல்லாம்? சரி சரி அதை விடு. அதுதான் நீயே சொல்லுறியே நல்லா கவனிக்கிற பொண்டாட்டியண்டு. பிற என்ன? நீ கடையில இருக்கிற சாமான் வாங்க போனாலும் அவள் தானே கடையையும் பார்க்கிறாள். கடை கணக்கு வழக்கும் பார்க்கறதும் அவள் தானேடா. லண்டன்காரன் இங்கிலீஷ் கதைக்கிற மாதிரி எவ்வளவு ஸ்டைலா கதைக்கிறாள். உன்ன மாதிரி தடக்கி விழுந்தோ அவள் கதைக்கிறவள். இப்ப எதுக்கன அம்மா நான் கதைக்கிற இங்கிலீஷோட வாரியல்? நான் என்ன அவள் கடை பார்க்கிறேன் என்று சொன்னானோ? அவள் இங்க வந்தா பிறகுதானே நல்லா பிஸ்னஸ் கூடினது. எல்லாம் அவளுண்ட ஐடியாபடி கடை நடத்த தொடங்கினா பிறகுதானே. பிறகு எதுக்கடா இப்ப அவளை பற்றி புரணி அளக்குற? நான் புரணி அளக்குறனோ? அவள் செய்கிற எல்லாம் சரிதான். ஆனா ஒரு இடத்துக்கு வெளியில கூட்டி கொண்டு போக முடியாதே. செனவெல்லாம் பார்த்து சிரிக்குது. அதுவும் எங்கடாக்கள் எனக்கு முன்னால சொல்லுவாங்க, இப்படி ஒரு அடக்கமான பொம்புல கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. நான் போய் முடிய பின்னால சிரிக்கிறாங்களன. இவருண்ட ஸ்டைலுக்கு தான் நல்ல பட்டிக்காடா பொம்புல கிடைச்சிருக்கண்டு. எங்கட சனத்தை பற்றி தெரியும் தானே அப்பன். அதுகள் உனக்கு நல்ல பொம்புல கிடைச்சிட்டண்டு பொறாமையில சொல்லுங்க. அதுகளோட கதைகளை நீ கணக்கில் எடுக்காதேடா மோன. எப்படியம்மா நான் கணக்கு எடுக்காம விடுறது? இங்க இருந்து கொண்டு எங்கடைய ஆக்கள் என்று பழகாம இருக்கேலுமோ? இவள் கொஞ்சம் புரிஞ்சு நடக்கலாம் தானே. நான் என்ன விஷயத்திலேயாவது குறை வச்சிருக்கிறனோ? ஆசைப்படுறதெல்லாம் கேட்காமலே வாங்கி கொடுக்குறேன். அவளண்ட குடும்பம் ஊர்ல கொஞ்சம் கஷ்டப்படினமென்று இவள் கவலைப்படக்கூடாது தானே இவளுக்கு தெரியாமலே மாசம் மாசம் அவைக்கு காசு அனுப்புறேன். உன்று நல்ல மனசு இருக்கு தெரியும் தானே ராசா. இந்த விஷயத்தை தவிர அவள் 10 மாதத்து தங்கம் தானேடா. நீ கொஞ்சம் சமாளிச்சு போவேன். நானும் வந்த புதுசு, கொஞ்ச இடம் குளிரெல்லாம் பழகட்டும். கொஞ்ச நாள் போக மாறுவாள் மாறுவாள் என்று பார்த்தா மாட்டனண்டே நிற்கிறாளென நானும் எவ்வளவோ சொல்லி விளங்கப்படுத்தி களைச்சு போனேன். அவளும் பிடிவாதமா எனக்கு மேலால விளக்கம் சொல்றாள். நான் என்னதான் செய்கிறது? நீ என்ன பேசாதியப்பன். ஆனா எனக்கும் அவள் செய்யறது பிள்ளையா தெரியல. இந்த காலத்துல இப்படி ஒரு உறுதியான பிள்ளையா என்று அவள மதிப்பு தான் கூடுது. அதுதானம்மா எனக்கும் சில வேளை அவளை பேசுறதுக்கு மனம் வராது.
வெள்ளைக்காரங்களுக்கு முன்னால் அவளை பார்க்க பெருமையாத்தான் இருக்கும். ஆனா எங்கட சனத்துண்ட கதையில கேட்கவில்லோ விசர் வருது மனுஷருக்கு. இங்க பேர் தம்பி, நான் கடைசியா சொல்லுறேன். எங்கட அறந்து போன சனத்துண்ட கதையை விடு. நீ அவளா வாழ விடு. அவளோட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தி பிள்ளை ஊட்டி பெற வழிய பாரு. நான் நாளைக்கு எடுக்கிறேன்டா. சூப்பர் சிங்கர் தொடங்க போகுது. சரியடா மோன, மருமகள்கிட்ட கேட்டதா சொல்லு. நாளைக்கு காலம் எடுத்து கதைக்கிறேன்ண்டு. நீங்க இந்த சென்மத்துல திருந்த மாட்டீங்களன்னு அப்பாவுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு டிவிக்கு முன்னால குந்துங்கோ, நான் வைக்கிறேன். தனது கடையிலிருந்து வைபரில் தாயோடு உரையாடிக் கொண்டிருந்தவன் கைபேசியை அணைத்தான். அவனின் இத்தனை புலம்பல்களுக்கும் காரணமாக அவன் மெனையாட்டியோ வெள்ளிக்கிழமையன்று நல்ல மரக்கறி சோறு சமைத்து மூடி வைத்துவிட்டு தலைக்கு குளித்துவிட்டு வந்தவள் மஞ்சளுக்கு கிளிப்பச்சை கரையிட்ட பருத்தி சேலையை எடுத்து உடுத்திக்கொண்டு இடுப்புக்கு கீழே நீண்டு வளர்ந்திருக்கும் அந்த கருங்கூந்தலை காய வைத்து சிக்கெடுத்து அழகாய் பின்னிக்கொண்டாள். கண்ணாடி மேசைக்கு முன் வந்தவள் கண்ணுக்கு அளவாய் மையிட்டு குங்குமத்தை நெற்றி வகுட்டிலும் நெற்றியிலும் இட்டு கொண்டாள். மிக கவனமாய் இந்த குளிர் வெயில் எல்லாவற்றில் இருந்தும் பாதுகாத்து வளர்க்கும் கனகாம்பர செடியில் இருந்து பறித்த மலர்களை தொடுத்து கட்டியிருந்த சரத்தை தலையிலே சூடிக்கொண்டு மேலே குளிர் அங்கியை எடுத்து அணிந்து கொண்டவள் கதவை பூட்டி சாவியை கைப்பையிலே போட்டுக்கொண்டு அருகில் இருந்த தேவாலயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எந்த கடவுளாயிருந்தால் என்ன, எல்லாம் நம் மனதை பொறுத்தது தான் என்ற எண்ணம் கொண்டவள். இலங்கையில் இருக்கும்போது எவ்வாறு தவறாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு செல்வாளோ அதே போன்று இங்கே சர்ச்சுக்கு தவறாமல் போவாள். இந்து கோயில்கள் அவள் இருப்பிடத்தில் இருந்து வெகு தொலைவு என்பதால் வருஷம் தீபாவளி என்று விசேஷங்களுக்கு மட்டும் அங்கே போய் வருவார்கள். அவளது நீண்ட கூந்தலை வெட்டு, டை அடி, சேலை கட்டாதே, சல்வார் போடாதே, ஜீன்ஸ் டிஷர்ட் போடு, லண்டனில் இருக்கிற மாதிரி இரு, இப்படி பட்டிக்காடா இருக்காதே என்ற மற்றவர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல், லண்டன்ல இருந்தாலும் நான் தமிழச்சி தானே, நான் எதுக்கு என்ற பழக்க வழக்கத்தை மாத்தோணும், வெள்ளக்காரன்தான் தண்ட உடுப்பென்று ஜீன்ஸ் டிஷர்ட் சட்டை போடுறாங்க, நாங்களேன் அவங்கள மாதிரி மாற வேணும். லண்டன்காரன் ஜாழ்ப்பாணம் வந்தா ஒரு நாளைக்கு ஆசையா சாரிய வேட்டிய கட்டி கொண்டு நல்லூருக்கு போறாங்க, ஒவ்வொரு நாளும் அப்படி திரிகிறாங்களா? நாங்க மட்டும் ஏன் மாற வேணும்? உடுப்பு முதல்ல அவையிட சொந்த விஷயம். எனக்கு சீலகட்டத்தான் பிடிக்குது, நான் கட்டுறேன். அதுக்காக இங்க ஜீன்ஸ் போடுறவையில நான் குறை சொல்லவில்லை. அது அவைக்கு வேலைகளுக்கு ஈஸி, அவைக்கு பிடிச்சிருக்கண்டா அவ போடட்டும், அது அவையிட விருப்பம். அதுக்காக என்ன மாற சொல்ல ஒருத்தருக்கும் உரிமை இல்லை. அதுக்கு நான் பட்டிக்காடாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்லை என்று கணவனின் வாயை அடைத்த அந்த தமிழச்சி ஜேசுநாதரின் உருவத்தில் விநாயகரை தரிசிக்க தன் நீண்ட ஜாடை கருணாகமாய் அசைந்தாட நடந்து கொண்டிருந்தாள் அவளாகவே.